உன்னை நான் அரைஞ்சிருப்பேன். நான் உண்மையால எனக்கு அவ்வளோ கோவம் வந்தது. அம்மா எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டாங்களா? வேறு லெவலான ஒரு ப்ரோமோ தான் இப்போ பார்க்குறோம். விசித்ரா வீட்டு ஃபேமிலி உள்ளே வருவாங்க நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கி. ஆனால் ரவீனா ஃபேமிலி உள்ளே வந்திருந்தாங்க. ரவீனா ஃபேமிலி உள்ளே வந்து ரவீனா அவங்க வச்சு செஞ்சுட்டாங்கன்னு தான் சொன்னோம். ரவீனாவை அடிக்காத குறை ஒன்று மட்டும்தான். எதுக்கு நீ எல்லாத்துட்டையுமே ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துக்கிட்டு இருந்த மணி ரொம்ப பயந்துக்கிட்டு விஷ்ணு ப்ரோட்ட ஏதாச்சும் சொன்னால் நான் காலில் விழுந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரவீனா வந்துட்டு இங்கிட்ட தனியாக கூப்பிட்டு போய் மணி ரவீனா அண்டு அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. மணியை கூப்பிட்டு நீ எதுக்கு 2 பேரும் சேர்ந்து கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்க, ஏன் என் பொண்ணு இது பண்ணுற அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மணி ப்ரோ இருந்துக்கிட்டு ரொம்ப அமைதியாக எதுவுமே பேச முடியாமல் தான் உட்காந்துருந்தாங்க. மணி ப்ரோ ரவீனா இருந்துக்கிட்டு கழுத்தில் கையை வச்சு எல்லாம் சொல்லி முடிஞ்சிடா போச்சுடா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு மணி இருந்துக்கிட்டு ரொம்ப பயப்படுறாரு. அதுக்கு நம்ம ரவீனா ஃபேமிலி இருந்துக்கிட்டு உன் கேமை நீ மட்டும் பாரு, ஏன் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்க, உன் கேமை நீ ஆடு, ஏன் அவனுக்காண்டி நீ ஆடுற அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமாகவே பேசிக்கிறான்னு தான் சொன்னோம். இதோட இந்த ப்ரோமோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய்.